முக்கிய செய்தி, திருநெல்வேலியில் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வனராஜசங்கர் வழங்க கேட்கலாம். வனராஜசங்கர், வணக்கம். கூடுதல் விவரங்கள். தீபிகா, வணக்கம். நிச்சயமாக அரசு மருத்துவமனைகளின் அலட்சியத்தால் 6 மருத்துவமனைகளுக்கு அலைக்கழிக்கப்பட்ட 19 வயது தென்காசி வாலியர் பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் மிகப்பெரிய சோகத்தை திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்த தகவல்கள் தற்போதுதான் வெளியாகியுள்ளது. இது குறித்த விவரங்களை சேகரித்த போது தீபிகா, பாம்பு கடித்த 19 வயது வாலிபருக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்காமல் அரசு மருத்துவமனையின் பூட்டிய கதவுகளை திறக்க மறுத்த வீரகேரளம்புதூர், தென்காசி மாவட்டம் VK புதூர் மற்றும் ஆலங்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி உயிரிழந்த வாலிபரின் உறவினர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட வாலிபர் உரிய சிகிச்சை பெறுவதற்கு முன்பாக 5 வெவ்வேறு நகரங்களில் உள்ள 6 அரசு மருத்துவமனைகள் மற்றும் ஒரு தனியார் கிளினிக் என சுமார் 110 கிலோமீட்டருக்கு மேல் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் அலைக்கழிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. சுரண்டையைச் சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராக இருக்கும் 19 வயதான ஆகாஷ் மற்றும் அவரது உறவினருமான மற்றொரு வாலிபர், 2 பேரும் ஜூன் 4ஆம் தேதி இரவு உறவினர் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். நள்ளிரவில் இருவருக்கும் கடுமையான வயிற்று வலி ஏற்படுகிறது. இதனால் பதறிப்போன உறவினர்கள் இருவரையும் இருசக்கர வாகனத்தில் அருகில் உள்ள இந்த வீரகேரளம்புதூர், VK புதூர் என அழைப்பார்கள், இந்த VK புதூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்கின்றனர். ஆனால் இரவு நேரத்தில், அதிகாலை நேரத்தில் அங்குள்ள ஊழியர்கள் நீண்ட நேரமாக அரசு மருத்துவமனையின் கதவை திறக்கவில்லை, தட்டியும் திறக்கவில்லை என கூறப்படுகிறது. இதை அடுத்து அங்கிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஆலங்குளம் அரசு மருத்துவமனைக்கு அவர்கள் அழைத்து செல்லப்படுகின்றனர். அங்கேயும் அதிகாலையில் கதவை திறக்காத மருத்துவ ஊழியர்கள் மறுத்ததாக புகார் எழுந்துள்ளது. வேறு வழியின்றி ஆலங்குளத்தில் உள்ள ஒரு தனியார் கிளினிக்கிற்கு சென்று முதலுதவி ஊசி செலுத்திக் கொண்டு மீண்டும் சுரண்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளனர். இதிலேயே 5 மணி நேர கால தாமதமாகிவிட்டது. சுரண்டை ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் இவர்கள் இருவரையும் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கின்றனர். அங்குதான் இவர்களை மருத்துவர்கள் பரிசோதிக்கின்றனர். பரிசோதிக்கும் போது பார்த்தீர்கள் என்றால் இருவரையும் பாம்பு கடித்திருப்பதை உறுதி செய்கின்றனர். இதற்கிடையில் சுரண்டையில் உள்ள அவர்கள் அறையை சோதித்த போது அங்கு கட்டுவிரியன் பாம்பு இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பாம்பு கடித்து 5 மணி நேரத்திற்கு பிறகே இவர்களுக்கு முறையான சிகிச்சை தொடங்கப்படுகிறது. இருவரின் உடல்நிலையும் மிகவும் மோசமடைந்ததால் மேல் சிகிச்சைக்காக திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வருகின்றனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த ஆகாஷ் ஒரு வார காலம் போராட்டத்திற்கு பிறகு ஜூன் 10ஆம் தேதி அன்று பரிதாபமாக உயிரிழக்கிறார். மற்றொரு வாலிபர், அவரது உறவினரான மற்றொரு வாலிபர் உயிர் பிழைத்திருக்கிறார். இது குறித்து சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள், திருநெல்வேலியில் இருக்கும் மாவட்டத்தின் உயர் அதிகாரிகள், தென்காசியில் இருக்கும் மாவட்ட உயர் அதிகாரிகள் கூறுகையில் VK புதூர் மற்றும் ஆலங்குளம் அரசு மருத்துவமனை மருத்துவர்களிடம் இது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு விளக்க கடிதம் கேட்கப்பட்டுள்ளதாகவும், VK புரம் மருத்துவமனையில் VK புதூர் மருத்துவமனையில் மருத்துவர் அறை பகுதியில் இருந்து அவசர பகுதிக்கு வருவதற்குள் இந்த பாம்பு கடித்தவர்கள் கிளம்பி விட்டதாக ஊழியர்கள் கூறுவதாகவும் சொல்கின்றனர். ஆலங்குளத்தில் அவர்கள் புதிய கட்டிடத்திற்கு செல்லாமல் பழைய கட்டிடத்திற்கு சென்றுள்ளதே காலதாமதம் ஏற்பட்டதற்கு காரணம் என மருத்துவத்துறையிலிருந்து தெரிவிக்கும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகிறது. சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் CCTV பதிவுகளை ஆராய்ந்த போது VK புதூர் மருத்துவமனையில் CCTV காட்சிகள் இல்லை, ஆலங்குளம் மருத்துவமனை CCTV காட்சிகளை பாதுகாக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீர்கள் என்றால் மற்றொரு மூத்த அதிகாரி கூறுகையில் 2 இளைஞர்களும் ஜூன் 3ஆம் தேதி அதிகாலையில் 4:40 மணி அளவில் நச்சுத்தன்மை தீவிரமடைந்த நிலையில் தான் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர். அவர்களுக்கு உடனடியாக 20 வீரியமிக்க பாம்பு விஷமுறிவு மருந்துகள் செலுத்தப்பட்டு செயற்கை சுவாச குழாயும் பொருத்தப்பட்டது. எனினும் ஆக்சிஜன் அளவு குறைந்ததால் உடனடியாக திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி ஜூன் 10ஆம் தேதி இறந்து விட்டதாக கூறுகின்றனர். இதில் மிகவும் வருத்தத்தக்க விஷயம் என்னவென்றால், இந்த உயிரிழந்த 19 வயதான ஆகாஷ் தனியார் கல்லூரியில் படித்துக் கொண்டே வார இறுதி நாட்களில் குடும்ப சுமையை தாங்குவதற்காக தினக்கூலி வேலைக்கும் சென்று வந்துள்ளார். தீபிகா, ஆகாஷின் தந்தை கிருஷ்ணன் கொடுத்த புகாரின் பேரில் சுரண்டை போலீசார் தற்போது BNSS 194 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஆகாஷின் மரணத்திற்கு காரணமான மருத்துவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு அவரது குடும்பத்திற்கு உரிய நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதற்கெல்லாம் மேலான விஷயம் பார்த்தீர்கள் என்றால், இந்த ஆகாஷ் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினராகவும் இருந்து வருகிறார். தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சியில் அரசு மருத்துவமனையில் இவ்வாறு நேர்ந்தது அவர்களது உறவினர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தையும் பரிதாபத்தினையும் ஏற்படுத்தி இருக்கிறது. தீபிகா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வனராஜசங்கர்.
நைட்டு 2:45 ஏதோ ஒரு அந்த பையன் வயிற்று வலி அப்படின்னு சொல்லி 2 பையங்களுமே சேமாக வயிற்று வலின்னு அழுதுருக்காங்க. உடனே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா விகே புதூர் ஜிஹெச் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அரசு மருத்துவமனைக்கு போனோன்னா அங்கே போய் தட்டியிருக்காரு. அந்த மருத்துவமனையில் யாருமே எந்திக்கலை, எல்லாமே அங்கே வண்டியெல்லாம் நின்றுருக்கு, யாருமே எந்திக்கலைன்னா உடனே அந்த அன்னைக்கு ஆலங்குளம் மருத்துவமனைக்கு அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காரு. அங்கே 108 வேனு அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாமே நின்றுருக்கு. அங்கேயும் தட்டுன்னு பிள்ளைய வந்து வச்சுக்கிட்டு தட்டியிருக்காரு. யாருமே எந்த ஒரு ஊழியர்களோ இல்லை மருத்துவரோ எந்திக்கலை. உடனே என்ன செய்யுதுன்னே தெரியாமல் பக்கத்தில் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் மணிங்கட் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு இன்ஜெக்ஷனை போட்டுட்டு நேரே சுரண்டைக்கு வந்திருக்காரு. சுரண்டை ஜிஹெச்சுக்கு வந்தோடனே சுரண்டைக்கு வந்து பார்த்தோன்னே இது வந்து ரொம்ப இதாக இருக்குது, நீங்கள் உடனே தென்காசி ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க. தென்காசி ஜிஹெச்சுக்கு கொண்டு வரும்போது மணி எத்தனை இருக்கும்? தென்காசி 5 மணி ஆயிடுச்சு. தென்காசி ஜிஹெச் ஒரு வந்தோடனே இங்கே வந்து பார்த்தோன்னே தான் இது பாம்பு கடி மாதிரி இருக்குது, பையனுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அதனால நீங்கள் உடனே திருநெல்வேலிக்கு போங்க அப்படின்னு சொல்லி 108 அனுப்பி திருநெல்வேலி ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்துருக்காங்க. இவர் பையன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தார். நானே உள்ளே போய் பார்த்தேன், பிழைக்க மாட்டோம்னு நினச்சேன். எப்படியும் ஆண்டு முன்னேற்றத்தில் இவருக்கு வந்து பாம்பு ஒரு இடத்துல கடிச்சிருக்காரு, பாம்பு கடிச்சிருக்கு. கடைசி பாம்பு வந்து போய் வீட்டுக்குள்ள பாம்பு கிடக்கான்னு பாருங்க, அங்கே உள்ள ஒரு பாம்பு கிடந்திருக்கு, கட்டு விரியன். அந்த பாம்பு இதுக்காக தான் 2 பேருமே தாக்கியிருக்கு. இவர் பையனுக்கு 3 இடத்துல கடிச்சிருக்கு. கடைசி இவர் பையன் பொழைச்சிக்கிட்டாருன்னா இன்னும் அவருக்கு சரியான ஒரு இது இல்லாம தான் இருக்காரு, ஏதோ பொழைச்சி வெளியே வந்திருக்காரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவரோட தம்பி, என் தம்பியோட பையன் வந்து முந்தா நாள் இறந்துட்டாரு. ஆகாஷ்ங்கிறவரு எங்க அரசு மருத்துவமனையில இறந்துட்டாரு. இதுல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, பையன் பாம்பு கடிச்சத உடனே விகே புதூர் ரொம்ப தூரம் இல்லை, 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர்ல பையனை பைக்கில் 2 பையங்களை வச்சுக்கிட்டு பைக்கில் கொண்டு போயிருக்காரு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அந்த ஊழியர்களோ இல்லை மருத்துவரோ உரிய சிகிச்சை உடனே எந்திரிச்சு உரிய சிகிச்சையை அளிச்சிருந்தாருன்னா அந்த பையன் கண்டிப்பா இறந்துருக்க மாட்டான். சரி, அதுதான் போச்சு. அதுக்கப்புறம் ஆலங்குளம் ஒரு 20 நிமிஷத்துல போயிருப்பாரு. அந்த 20 நிமிஷத்துல கூட ஆலங்குளம் ஆஸ்பத்திரியில் டாக்டரோ இல்லை ஊழியர்களோ எந்திரிச்சு அந்த பையனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு ஒரு ஊசியை போட்டு உடனே ஒரு 108 திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு அனுப்பியிருந்தா அந்த பையன் உயிர் பிழைச்சிருப்பான். இப்போ அந்த பையன் செத்து போறான், ஆகாசுங்க பையன் செத்து போறான். அவன் சாவுக்கு யார் காரணம்? மருத்துவரா இல்ல அங்க உள்ள ஊழியரா? என்ன காரணம்? உங்களுக்கே எல்லாம் தெரியும். ஒரு பையனுக்கு பாம்பு கடிச்சு ஒரு 1 ஹவர் யாருக்கானாலும் தாக்கு பிடிக்கும். 5 மணி நேரம் கழிச்சு தான் திருநெல்வேலிக்கே அனுப்பியிருக்கு. அதுக்கப்புறம் தான் சிகிச்சையை அனுப்பியிருக்கு. அப்போ இந்த டாக்டர் இந்த பையனோட உயிருக்கு போறதுக்கு யார் காரணம்? அதனால உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தென்காசி மாவட்ட கலெக்டர் ஐயா அவர்கள்ட்ட வந்து மனு கொடுக்க வந்திருக்கோம்.